லெட்ஸ் வெல்கம் மிஸ்ஸஸ் அமிர்தம். வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சரி, நீங்கள் இன்னைக்கு இப்போ வந்து தீபாவளிலாம் முடிஞ்சிருச்சு. ஸோ எல்லாரும் வந்து ஈஸியாக ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு பார்ப்பாங்க. பசங்க அப்பயும் ஸ்நாக்ஸ்லாம் கேட்பாங்க. சரி, நீங்கள் ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபியோட தான் வந்திருக்கீங்கன்னு சொன்னீங்க. என்ன பண்ண போறீங்க? நாங்கள் முட்டைகோஸ் பக்கோடா. கோஸ் பக்கோடா நம்ம பார்க்க போகிறோம். சரி, இப்போ தேவையானதெல்லாம் என்னன்னு பார்த்துடலாமா? பார்த்துடலாம். கோஸ் பக்கோடா செய்யறதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்துடலாம் வாங்க. கோஸ் பக்கோடா செய்ய தேவையான பொருட்கள்: நறுக்கிய கேபேஜ் 1 கப், பஜ்ஜி மாவு 1 கப், அரிசி மாவு 1/2 கப், நறுக்கிய வெங்காயம் 1 கப், பச்சை மிளகாய் 3, சோம்பு 1 டீஸ்பூன், பெருங்காயப்பொடி 1/2 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன், கொத்தமல்லி சிறிதளவு, கருவேப்பிலை தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் பொரிக்க தேவையான அளவு. கோஸ் பக்கோடா செய்யறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தாச்சு. இப்போ எப்படி பண்ணுறதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களை பற்றி சொல்லுங்கள். அதாங்க மேடம், வீட்டில் இருக்கிறோம். நாங்கள் எல்லா வேலையும் செய்வோம். ஸ்வீட்டுங்க பலகாரங்க எல்லாமே பசங்களுக்கு தேவையானதெல்லாம் செய்வோம். ஓகே, நீங்கள் சமையல் எப்போ கற்றுக்கிட்டீங்க? நாங்கள் வந்து எங்கள் அம்மா கிட்ட இருக்கும்போது கற்றுக்கிட்டோம். எந்த வயசில்? அது ஒரு 10-15 வயசில் கற்றுக்கிட்டோம். அப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் சமைச்சது ஏதாவது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஃபஸ்ட்டு சமைச்சது சாம்பார் தான். சாம்பார் பண்ணீங்க? ஓகே, நல்லா வந்துதா? நல்லா இருந்துச்சு. முருங்கைக்காய் சாம்பார் தான் பண்ணோம் ஃபஸ்ட்டு. அதான் பண்ணேன். அதுக்கப்புறம் அம்மா எப்படி செய்கிறாங்க என்னங்கிறத பார்த்து எல்லாம் குழம்புமே செய்வோம். எல்லாமே கற்றுக்கிட்டீங்க. ஓகே, உங்களுதுன்னு ஸ்பெஷல் எது? ஸ்பெஷல் வந்து எங்கள் பையனுக்கு கோஸ் பக்கோடா பிடிக்கும். ஓகே, ஆமாம். அதனால் அதை செய்வோம். நாங்கள் அடிக்க வரைக்க செய்வோம். சரி, பண்ணிடலாமா நம்ம? பண்ணி கொஞ்சம் வெங்காயம், கோஸ். கோஸ் பாதி. இது வந்து அதாவது பஜ்ஜி மாவு. பஜ்ஜியும் போடலாம், போண்டா போடுவாங்க. இந்த மாதிரி முட்டைக்கோஸ் இதுவும் போடுவோம். ஓகே, இதில் வந்து கடலை மாவு, அரிசி மாவு, வரமிளகா பொடி எல்லாமே இருக்கும். எல்லாமே கலந்துருக்கும். பெருங்காயம் எல்லாமே கலந்துருக்கும். நாங்கள் வீட்டில் செய்யும்போது கொஞ்சம் போட்டுப்போம். ஓகே, அதேமாரி கொஞ்சம் போட்டு வந்துட்டேன். ஓகே ஓகே. நீங்கள் வந்து கடலை மாவு, அரிசி மாவு, கொஞ்சம் வரமிளகா பொடி, பெருங்காய பொடி, உப்பு எல்லாம் போட்டுருக்கீங்க. எல்லாமே அதில் கலந்துருக்கும். அதனால வீட்லேயும் நாங்கள் செய்யும்போது கொஞ்சம் போடுவோம். அது மாதிரி கலந்துக்கிட்டு வந்துட்டேன். இப்போ வந்து அரிசி மாவு எக்ஸ்ட்ராவாக இங்கே கொஞ்சம் நம்ம சேர்க்குறோம். இன்னும் கொஞ்சம் கரகரப்பாக கொஞ்சம் மொறுமொறாக இருக்கும்ல. அதனால பச்சை மிளகா காரமாக வேணும்னா பூராத்தையும் போட்டுக்கலாம். இல்லை பசங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா நம்மளுக்கு தேவையானது போட்டுக்கலாம். ஓகே, இப்போ கொத்தமல்லி போட்டிருக்கோம். ஆமாம், கொத்தமல்லி, கருவேப்பிலை வந்து எல்லாத்தையும் போட்டுக்கலாம். ஓகே, எவ்வளோ வேணாலும் கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் போட்டுக்கலாம். ஏன்னா அது உடம்புக்கு நல்லது தானே. அதனால இப்போ பெருங்காயப்பொடி சிறிதளவு மட்டும் போட்டுக்கலாம். ஓகே, ஏன்னா ஏற்கனவே நம்ம போட்டிருக்கோம். சோம்பு, இஞ்சி பூண்டு, பச்சை மிளகாவை அரைச்சி விழுதா வச்சிருக்கோம். அதில் கொஞ்சம் தேவையான அளவு போட்டால் போதும். நம்ம சும்மா இஞ்சி பூண்டு விழுது மட்டும் சேர்த்துட்டு பச்சை மிளகாவை கட் பண்ணி கூட போட்டுக்கலாம் இல்லையா? அது மாதிரி பண்ணிக்கலாம். ஓகே, சோம்பையும் அதே மாதிரி போட்டுக்கலாம். ஆமாம். இப்போ நம்ம அப்படியும் போடுறோம். இதுலேயும் கொஞ்சம் போடணும். ஓகே, தேவையான உப்பு கொஞ்சம். ஓகே ஓகே. ஏன்னா அதில் போட்டிருப்பாங்க. நம்ம இந்த வெங்காயம், முட்டைக்கோசு இதெல்லாம் போடுறதுனால கொஞ்சம் உப்பு கம்மியாக. நம்ம அந்த பஜ்ஜி பவுடர்லேயே உப்பு போட்டு எல்லாமே போட்டிருப்பாங்க. ஓகே, இது வந்து நம்ம இது ரெண்டும் கலக்கறதுனால உப்பு கம்மியாக தெரியும். அதனால கொஞ்சம் போட்டுக்கலாம். ஓகே ஓகே. இந்த பக்கோடா வந்து அடிக்கடி பண்றது நீங்க? ஆமா. இப்போ வேற எதுனாலும் வந்து இது வந்து இந்த பக்கோடா வந்து எங்க அண்ணன்கிட்ட கத்துக்கிட்டது. திருநெல்வேலியில. ஓகே, அவர்கிட்ட கத்துக்கிட்டது. நாங்க பரிச்சனிக்கு போகும்போது இந்த மாதிரி செய்யலாமான்னு கேட்பாங்க. செய்யலாம்னா அப்படிம்போம். அங்கே போய் கற்றுக்கிட்டது தான் இது. ஓகே, அவர்கிட்ட கற்றுக்கிட்டது. ஓ சூப்பர். உங்கள் மாமியார்கிட்ட என்ன கற்றுக்கிட்டீங்க? பச்சைப்பயிர் சுண்டல், உளுந்தம்பயிர் சுண்டல் அங்கே விளையிறனால எல்லாமே நாங்கள் அங்கே ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு சாப்பிடுவோம். உளுந்தம்பயிர் சுண்டல்னா உளுந்த வேக வச்சு அப்படியே சுண்டலாக பண்ணிடுவீங்க? வேக வச்சு நைட்டு ஊற வச்சுருவோம். காலையில் எடுத்து வேக வச்சு பெருங்காயம், இந்த மாதிரி கருவேப்பிலை, கொத்தமல்லி, வெங்காயம், காஞ்ச மிளகாய் எல்லாம் போட்டு தாளிச்சு சாப்பிடுவாங்க. உடம்புக்கு நல்லது. ஆமா, கருப்பு உளுந்து. ஆமா, கருப்பு உளுந்து. அதுலயே வெள்ளத்தை இடிச்சு போட்டும் சாப்பிடுவாங்க. அது உடம்புக்கு இன்னும் ஹெல்த்தியா இருக்கும். ஓகே, அந்த பச்சை பயிர் ஸ்வீட் சுண்டல் பண்ற மாதிரி இந்த உளுந்துலயும் பண்ணுவீங்க? சூப்பர். உங்க வீட்டுல நீங்க பண்றதுல எது எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்? இதை தவிர சிக்கன் ரொம்ப சாப்பிடுவாங்க. ஓகே, நான்வெஜ்லாம் ரொம்ப பிடிக்கும். அதெல்லாம் நிறைய செய்வோம். ஓகே, உங்களுக்கு எவ்வளவு பசங்க இருக்காங்க? ஒரே பையன் தான். ஒரே பையன். கல்யாணம் ஆயிடுச்சா? கல்யாணம் ஆகி பேரன் இருக்காரு. உங்க மருமக என்ன நல்லா பண்ணுவாங்க? அவங்க வந்து எறா செய்வாங்க, எறா தொக்கு பண்ணுவாங்க, வறுப்பாங்க. ஓகே, பருப்பு தக்காளி இதெல்லாம் நல்லா கடைவாங்க, கீரை செய்வாங்க. ஓகே, அவங்களும் நல்லா சமைப்பாங்க. நல்லா சமைப்பாங்க. முட்டை தொக்கு அந்த மாதிரிலாம் நல்லா சமைப்பாங்க. உங்க பேரனுக்கு என்ன பிடிக்கும்?
பேரனுக்கு வந்து இப்போ எல்லாமே சாப்பிட்டு பழகிட்டாரு அவரு. அதனால இந்த பக்கோடா சாப்பிடுவாரு, எல்லாம் பிடிக்கும். குடை மிளகா பச்சி போட்டா சாப்பிடுவாரு, எல்லாமே சாப்பிடுவாரு அவரு. காரமும் சாப்பிடுவோம், ஸ்வீட்டும் சாப்பிடுவோம். இதுக்கு இப்போ தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாமா? எப்படி நம்ம இந்த செஞ்சுக்கிறேன் அவ்வளோதான். போதும், கொஞ்சம் கொஞ்சமாக. ஆமாம் ஆமாம். இதுக்கு அந்த அந்த மிக்ஸ் பண்ணும்போது அந்த பதமும் காமிச்சிருங்க எப்படி வரணும்னு சொல்லிட்டு. ஏன்னா அப்போ தான் அந்த பக்கோடா நல்லா வரும். இன்னும் கொஞ்சம். இதிலே ஏற்கனவே தண்ணி இருக்கும் இல்லையா? அந்த கோஸ், அந்த வெங்காயம், கோஸு இதெல்லாம் கொஞ்சம் இதாகும். நீங்கள் ஏதாவது ஒரு சமையல் பண்ணிட்டு இது வரைக்கும் நல்லா வராமல் அப்படி ஏதாவது டக்குன்னு சொதப்பின மாதிரி ஏதாவது இருக்கா? ஞாபகம் இருக்கா? அது சில நேரம் நிறையா இருக்கு. ஆமாம், இந்த நெய் சோறு மாதிரி பண்ணுவோம், அது ஒவ்வொரு நேரம் நல்லா வரும், ஒவ்வொரு நேரம் குலையாது, டேஸ்ட்டே வேற மாதிரி இருக்கும். இது கொஞ்சம் நிறைய கோஸ் தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் மாவு போட்டுக்கலாம். ஓகே, ஒன்றும் இல்லை. ஒவ்வொருத்தவங்களுக்கு வந்து இந்த கோஸ் இதெல்லாம் தெரிஞ்சா நல்லா மென்று சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும்பாங்க. ஒவ்வொருத்தவங்க மாவு அதிகமாக சேர்த்துப்பாங்க. இப்போ நம்ம வந்து கொஞ்சம் கோஸ் தெரியுற மாதிரி தான் நம்ம போட்டுருக்கோம். ஏன்னா அப்போ தான் அந்த கரெக்டாக வாயில் சாப்பிடும்போது நல்லா இருக்கும். ஆமாம், பதம் வந்து இந்த அளவுக்கு தான் இருக்கணும். இதுக்கு மேலே தண்ணியாக இருந்தாலும் போண்டா மாதிரி வந்துடும். இல்லை கொஞ்சம் இதாக இருந்தால் உதிரி உதிரியாக ஆகிடும். காமிச்சிருங்க. அதனால இந்த இப்படி எடுத்து இப்படி போடுற அளவுக்கு எடுத்துக்கணும். பாருங்க, இப்படி போட்டால் உதிராமல் இப்படி உதிர்த்து போடுற மாதிரி இந்த அவளுக்கு இதில் அந்த மாதிரி இருக்கும். சரி, ஓகே. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். சரி, போட்டுடலாம். நீங்கள் சொன்ன மாதிரி அப்படியே கரெக்டாக இருக்குது. இப்படி திருப்பி விட்டோம்னா திருப்பி விட்டுலாம். கலர் இன்னும் அதிகமாக வேணும் அப்படின்னா கொஞ்சம் கேசரி பவுடர் போட்டுக்கலாம், இல்லைன்னா வெறும் மிளகா பொடி போட்டுக்கலாம். அந்த காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டால் கொஞ்சம் கலராக நல்லா இதாக இருக்கும். நம்ம இன்னைக்கு பச்சை மிளகா மட்டும்தான் போட்டிருக்கோம். அது அந்த மிக்ஸ் பண்ணி வச்சதுல கொஞ்சோண்டு குழந்தைங்க வந்து பச்சை மிளகா போட்டால் சாப்பிட மாட்டாங்க, அதனால அந்த மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஓகே, பச்சை மிளகா நிப்பாட்டிட்டு அப்படி செஞ்சுக்கலாம். பெரியவங்களுக்கு பச்சை மிளகா போட்டுக்கலாம். பொரிச்சது அப்படின்னாலே எல்லா பசங்களுக்கும் பிடிக்கும். அது எந்த டைமாக இருந்தாலும் சரி சாப்பிடுவோம். எங்கள் வீட்டில் செஞ்சால் காலி பண்ணிடுவாங்க. ஆமாம், கரெக்டாக செஞ்சதுமே காலி ஆகிடும். இது வந்து நீங்கள் சாதம், ஆனால் இது மறுநாள் கூட நல்லா மொறுன்னு செஞ்சு எடுத்து டப்பாவில் போட்டு வச்சிங்கன்னா மறுநாள் கூட சாப்பிடலாம். மொறுன்னு இருக்கும், நல்லா இருக்கும். ஓ சரி, ஒன்றாகாது. அது எண்ணெயில் தான் பொரிச்சுடுறோமே. ஆமாம், வாசனை வராது, ஒன்றும் பண்ணாது, நல்லா இருக்கும். பக்கோடா எடுக்கிறதுக்குன்னு ஒரு பதம் இருக்கும்ல, அது என்ன பதம்னு காமிச்சிருங்க. நம்ம அது வந்து இந்த இருக்கு பாருங்க, இன்னும் கொஞ்சம் இந்த இப்படி திரி போட்டு கொஞ்சம் இந்த இருக்குல்ல, இதெல்லாம் கொஞ்சம் இது மாதிரி இருக்கும் முருகலா, அந்த மாதிரி பக்குவத்துக்கு வரும்போது எடுத்துடலாம். சரி, சிலவங்க இன்னும் நல்லா ஹல்ல முருகலா சாப்பிடணும். ஆமா, அதுக்கு நல்ல முருகலா விட்டோம்னா இன்னும் நல்லா ஓகே, சாஃப்டாவும் எடுத்துக்கலாம், நம்ம முருகலாவும் எடுத்துக்கலாம். நம்ம ஸ்டோர் பண்றதா இருந்தா கொஞ்சம் வந்து மொறுன்னு எடுத்து வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம் இல்லையா? பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து நல்ல சாதத்துக்கு, சாம்பார் சாதம் எல்லாமே நல்லா இருக்கும். சாம்பார் சாதம் எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும். லெமன் சாதம் இந்த மாதிரிலாம், புளி சாதத்துக்கு இதுக்கெல்லாம். அப்போ பச்சை மிளகா போட்டு செஞ்சா இன்னும் நல்லா காரமா நல்லா இருக்கும். இதோட ஒரு காஃபியோ டீயோ சேர்த்து சாப்பிட்டு குடிச்சோன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். அப்படிதான் போட்டு சாப்பிடுவோம். டீ போடுவோம், கோஸ் பக்கடா போட்டு சாப்பிட்டுருவோம். அப்படியே ரொம்ப சூப்பரா இருக்கும். ஆமா, எடுத்துடலாமா? ரெடி ஆயிடுச்சு. ஓகே, நல்ல தீயாம அந்த கலர் வந்து நல்லா அழகா வந்திருக்கு பாக்கிறதுக்கே. இன்னும் நம்மளுக்கு முருகலா வேணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் வைக்கலாம். ஓகே ஓகே. இதே பக்கோடா போட்டு நம்ம வந்து வடகரி பண்றது கூட இது யூஸ் பண்ணிக்கலாம். ஆமா இல்ல, கடலை பருப்பு பண்ணுவோம். இது போட்டா டிஃபரெண்டா இருக்கும் தானே? இருக்கும். ஆமா, ப்ராப்பர் வடகரி வேற, நம்ம இனோவேட் பண்ணி நம்ம இந்த வடகரி பண்ணலாம். அந்த மாதிரி கொஞ்சம் போட்டு இதை கூட அதுல போட்டா நல்லா இருக்கும், வேற மாதிரி இருக்கும் டேஸ்ட். அவ்வளோதான்.
அவ்வளோதான், போதும். போதுமா? நம்மளுடைய கோஸ் பக்கோடா வந்து ரெடி. ரெடி. கோஸ் பக்கோடா செய்முறை. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பவுலில் நம்ம வந்து வெங்காயம், அப்புறம் கட் பண்ணி வச்சிருக்கிற கோஸையும் சேர்த்துட்டு, பஜ்ஜி மாவு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க, அரிசி மாவு கொஞ்சம் போட்டுக்கோங்க, அதுக்கப்புறம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, சோம்பு வந்து அரைச்சி பேஸ்ட்டாக வச்சுருக்கோம், அதுலேருந்து ஒரு டீஸ்பூன் எடுத்து போட்டுக்கோங்க. கொஞ்சம் சோம்பு மேலாக கொஞ்சம் சோம்பையும் போட்டுட்டு தேவையான உப்பையும் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கையில். அது நல்லா சேர்ந்து வரும்போது தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா பிசைஞ்சிக்கணும். அது பிடிச்சி வரும்போது டக்குன்னு உதிராமல் இருக்கணும். அந்த மாதிரி பிசைஞ்சிட்டு இந்த பக்கம் எண்ணெய் வந்து நல்லா காய வச்சு வச்சுருக்கோமா, அது நல்லா காஞ்ச எண்ணெயில் இதை அப்படியே உதுத்து போட்டிங்கன்னா நம்மளுடைய பக்கோடா 2 பக்கமும் நல்லா கோல்டன் கலரில் வந்தவுடனே எடுத்துட்டிங்கன்னா நம்மளுடைய பக்கோடா ரெடி. எங்கள் ஷோக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக பசங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு ஸ்நாக்ஸ் கோஸ் பக்கோடா பண்ணி காமிச்சதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். குழந்தைகளுக்கும் செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி சாப்பிட்டு பார்ப்பாங்க பசங்க, நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக. உங்களுக்கு வந்து டைமண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் வழங்கும் ஒரு கிஃப்ட். நன்றிங்க. இந்த பக்கோடா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வாய்ப்பு கொடுத்த ஜெயா டிவிக்கு மிக்க நன்றி. இந்த எபிசோடில் வந்து ரொம்ப சிம்பிளாக டக்குன்னு பண்ணுற மாதிரி இஞ்சியும் தக்காளியும் சேர்த்து ஒரு குழம்பு ஒன்று பண்ணோம். அதை தவிர வந்து பசங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு ஸ்நாக்ஸ் கோஸை வச்சு ஒரு பக்கோடா எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். கண்டிப்பாக 2 டிஷ்ஷையும் மறக்காமல் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த எபிசோடில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சித்ரா முரளி. நன்றி, வணக்கம். இது உங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச ரசிக்க ருசிக்க.